காத்தாயி அம்மனின் அருளடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நிறைவான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 37. ஆபரணங்கள் நிறைய. ஆம், ஆபரணங்கள் அதிகமாக சேர்வதற்கு இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். கைக்கே அணிவது கண்ணலும் பூவும், கமலமன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை, விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும், எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே. சிவபெருமானின் இடப்பாகம் அமர்ந்திருக்கும் அம்பிகையே, சிவன் அணிந்திருக்கக்கூடிய ஆபரணங்கள் எவை எனத் தெரியுமா? 8 திசைகளை மட்டும்தான் திகம்பரனாகிய அவன் அணிந்திருக்கின்றான். ஆனால் உன்னுடைய ஆபரணங்கள் எவையெல்லாம் தெரியுமா? கைகளுக்கு கரும்பு வில், மலரம்பு, தாமரை போன்ற திருமேனிக்கு வெண்முத்து மாலை, விஷம் பொருந்திய பாம்பின் படம் போன்ற இடைக்கு பட்டாடையும், பல மணிச்சரங்களால் ஆகிய மேகலையும் உன்னுடைய அணிகலன் ஆகும். ஆம் அம்பிகையே, நிறைய ஆபரணங்களை அணிந்து கொண்டு மங்களத்தை அடியவர்களுக்கு வாரி வழங்கும் அம்பிகையே, எங்கள் இல்லத்திலும் நிறைய நகைகள் குவிய வேண்டும். ஆம், 1 கிராம் தங்கம் எவ்வளவு ரூபாய் விற்றால் என்ன? உன்னுடைய அருள் இருந்தால் எங்கள் இல்லத்தில் பொன்னகையோடு புன்னகையும் ஒளிரும். பொன்னகையை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது புன்னகைதான். காத்தாயி அம்மனின் அடியவர்கள் இல்லங்கள் அனைத்திலும் இன்றைக்கு புன்னகை மலர அம்பிகை அருள் செய்யட்டும். ஆம், பொன்னகையோடு புன்னகையும் நிறையட்டும். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அப்போது நம் வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.